அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப்தாருக்கான ரெசிபி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இஃப்தாரும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாகவே சந்தோஷமாகவே இஃப்தாரையும் முடிச்சுட்டு சஹரையும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாகவே ஆரம்பித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். 2 கப் அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் அதிலே பார்த்தீங்கன்னா கடல் பாசியும் சேர்த்து கடல் பாசி நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கப்புறம் சுகரும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக பச்சை கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ட்ரேலையும் பார்த்தீங்கன்னா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே ஆறிடும். நம்ம கம்மியாக எடுத்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே ஆறிடும். இது அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடிசாக கட் பண்ணிடாமல் மீடியமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா கெட்டியான பால் தண்ணியே சேர்க்காம காய்ச்சிக்கணும். பாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு காய்ச்சினதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் சுகரும் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்ததுக்கு 1 கப் அளவுக்கு சுகரும் சேர்த்துட்டு வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கிட்ட 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு காய்ச்சின பாலில் கொஞ்சமாக சேர்த்து கட்டியே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க பாலோடு சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா காய்ச்சிடணும். காய்ச்சிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறணும். நல்லா ஜில்லுண்டு வர அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் இதிலேயே கொஞ்சமாக பச்சை கலர் ஃபுட் கலரும் சேர்த்துட்டு இதை அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜவ்வரிசியும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல்லையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடல் பாசியும் சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்சுருக்க அந்த பாலையும் சேர்த்து எல்லாமே ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இஃப்தார் டைமிங்க்கு பரிமாறிக்கலாம். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சியவே கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வடையும் போட்டு ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வடைக்கு மாவு ஊற வச்சுருந்தேன். மெது வடைக்கு அதையும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு பொடிசாக வெங்காயம் கட் பண்ணி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம எப்போதும் எப்படி வடை போடுவோமோ அதே மாதிரியே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அசர்லாம் தொழுதுட்டு தான் நம்ம ஒவ்வொரு வேலையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சகருக்காக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம்லாம் போட்டு சாம்பாரும் ரெடி பண்ணிவிட்டு கறியும் வாங்கியிருந்தேன். அதையும் பார்த்தீங்கன்னா மேக்னேட் பண்ணி வச்சுட்டோம்னா சகருக்கு தான் நம்ம எந்திரிச்சு அடுத்தடுத்து வேலைகள்லாம் பார்ப்போம். அப்போ தான் நம்ம சோறெல்லாம் வந்து ஆக்குவோம். அந்த டைமிங்கில் கறியெல்லாம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இஃப்தாரும் நம்ம வீட்டில் சந்தோஷமாகவே போனது. சஹரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைகளோடவும் ஹாப்பியாகவும் ஆரம்பித்தாச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.